தமிழக அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் எங்கும் பார்த்திருக்க மாட்டார்கள். இதுவரை தலைவருடைய வருகை குறித்து யாரும் எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. ஆர்ப்பாட்டம் குறித்தும் கடைசி வரை எந்த அறிவிப்பும் வெளியிட்டதில்லை. நம்மளுடைய ஒரே நோக்கம் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்த மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஒரே நோக்கம். தமிழக மக்களை போல ஒரு பாவப்பட்ட மக்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம். இதில் நமது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இதற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் செய்த நாடகங்கள் டிராமா எல்லாம் பார்த்திருப்போம். அதே டிராமா அதே நாடகத்தை இப்பொழுது அவர் வேறு விதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்னு இல்ல, அவருடைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது கடந்த ஆட்சியில் மதுக்கடைகளை மூடுவேன்னு கருப்பு கொடி கொட்டி இதே மாதிரி கருப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினார். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை எங்கேயுமே மதுபானங்கள் மூடப்படவில்லை, மதுக்கூடங்கள் மூடப்படவில்லை, கள்ள மதுக்கள் எங்கேயுமே நிற்பது தடுக்கப்படவில்லை. அடுத்ததாக கனிம வள கொள்ளையை பத்தி அவர் நிறைய பேசியிருப்பார். இந்த 4.5 ஆண்டுகளில் கனிம வள கொள்ளை நடப்பதை போல வேற எப்போதும் நடப்பதில்லை. இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த லாக்அப் மரணங்கள், அதாவது தடுப்பு காவலில் நடந்த மரணங்கள் மற்ற எந்த ஆட்சியிலும் அல்லாத அளவிற்கு இப்போதுதான் அதிகப்படியாக நடந்திருக்கிறது. அதற்கு நீதி கேட்டு நாம் இங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நேற்று நமது தலைவர் அவர்கள் இந்த குடும்பங்களை சந்திச்சார். இந்த லாக்அப் மரணங்களில் தடுப்பு காவலில் மரணமடைந்த இந்த குடும்பங்களை சந்தித்தார். அது மிகவும் வேதனையான ஒரு தருணம். அப்போது நமது தலைவர் அவர்கள் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி அளித்தார். அது என்னவென்றால், கடைசி வரை நீதி போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும்.